இந்த ஒரு கணவர் அவருடைய மனைவியை பார்க்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு. ஏன்னா அவருடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்க, டெலிவரி டைம்னால பார்க்க வந்திருக்காரு. ஆனா அவனுடைய மனைவி அவனை ஏமாத்திருக்கா, வயிற்றுல ஒரு சின்ன பிள்ளைவை வச்சு ஏமாத்திருக்கா. இதை பார்த்து அவருடைய கணவர் அதிர்ச்சியாகி அங்கேயே நிற்கிறாரு. அடுத்து அவருடைய மனைவி யார் கூடயே ஃபோனில் பேசிட்டு இருக்கா, இவர் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காரு. அடுத்து இவனுடைய மனைவி திரும்பி பார்க்கறதுக்குள்ள அங்க இருந்த ட்ரெஸ்ஸையும் மாஸ்கையும் போட்டுக்கிட்டாரு. அடுத்து அவனுடைய மனைவி திரும்பி பார்த்துட்டு நீ யாரு அப்படின்னு கேட்க, மேடம் தான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி போய் சொல்றாரு. அடுத்து அவனுடைய மனைவி பார்க்க லேடி டாக்டர் வர்றாங்க. இவன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனோட மனைவி சொல்றா. இந்த லேடி டாக்டர் அந்த கணவனை பார்த்து நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்க, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரும் கிளம்பிட்டாரு. இந்த லேடி டாக்டர் கிட்ட அவனோட மனைவி பேசிட்டே இருக்கா. இந்த கணவன் வெளியில வந்து ஒரு இடத்துல உட்காந்து கண்ணீர் விட்டு அழுகிறான். என்னோட மனைவி எனக்கு துரோகம் பண்றா, எவ்வளவு பணம் கொடுத்தேன், எவ்வளவு அன்பை காட்டினா, என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுகிறாரு. அந்த நேரத்தில் ஒரு பெண் டாக்டர் வந்து என்ன பிரச்சனை, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இவர் அப்பதான் சொல்றாரு என்னோட மனைவி மாசமா இல்லை, என்னை ஏமாத்திட்டா, போன்ல யார் கூட பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த நேரத்தில் இவனோட மனைவி போன் பண்றா. இவனுக்கு கண்ணீரோட அந்த போன் அட்டன் பண்ணி பேசுறாரு. அப்ப அவனோட மனைவி போன் பண்ணி எனக்கு டெலிவரி ஆக போகுது, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. இந்த மாதிரி கணவர்கள்லாம் ரொம்ப பாவம்.